என் பொறுமையை நீ சாதகமாக்கிக் கொள்ளாதே, அதன் வெளிப்பாடு உனக்கு விபரீத முடிவை தரும். நான் பணிந்து போவதால் கோழை என்று எண்ணிவிடாதே, என் பலத்தை காண்பிக்க நீ தகுதியானவனில்லை என்று அர்த்தம். காட்டில் வாழும் சிங்கம் ஒருபோதும் மற்ற விலங்குகளிடம் போய் நான் ஒரு சிங்கம், என்னை மதியுங்கள் என்று கேட்பதில்லை. அது தன் இயல்பில், தனது கம்பீரத்தில், தனது வலிமையில் தான் யார் என காட்டிக்கொள்கிறது. சிங்கம் மதிக்கப்படுவதற்கு காரணம் அது தனித்து செயல்படுவதே ஆகும். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த வாழ்க்கையை தவிர வேறொரு கடவுள் இல்லை, இருக்கவும் முடியாது. ஒருவன் தனது வாழ்க்கையை நேசிப்பதுதான் அவனது சாதனை அல்லது கடவுளை சென்றடையும் வழி. வாழ்வை உண்மையாக ஏற்றுக்கொள்வதுதான் ஒருவனுடைய உண்மையான மதமாகும். நிஜமான வாழ்க்கை என்பது ஒரு வகையில் குழப்பமானதுதான். இன்னொரு வகையில் பார்த்தால் அந்த குழப்பம்தான் அதனுடைய நடைமுறை என்றே நான் கூறுவேன். அதற்கென்று வழிமுறைகள் எதுவும் கிடையாது. ஏனெனில் அப்படியான எதுவும் அதற்கு தேவையும் இல்லை. வெளிப்புற நடைமுறைகள் எதுவும் அவசியமில்லை என்பதே அதனுள் எழுதி வைக்கப்பட்டுள்ள விதிமுறையாகும். வாழ்க்கை விலை மிகுந்த ஒரு வாய்ப்பு, ஆனால் அதன் மதிப்போ வாழ்வோரை பொறுத்தது. சமுதாயத்தில் எளிமையாகவும் கண்ணியமாகவும் வாழ்வதே பண்பட்ட நடத்தையாகும். வேறுபாடு எதுவுமின்றி அனைத்தையும் தூய்மையாக்கும் தண்ணீரை போன்றது வாழ்க்கையில் நல்லறம். வாழ்வின் நிலையாமை பற்றி ஒரு கணம் சிந்தித்தாலே போதும், தான் என்ற ஆணவம் அழிந்து போகும். நெருப்பில் கவனமாக இருப்பது போல வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் கவனம் வையுங்கள். மனிதனின் வாழ்க்கையை அவனுடைய மனோதர்மமே நிர்ணயம் செய்கிறது. நல்ல எண்ணத்தையே சிந்திக்கும் ஒருவனை நிழல் போல இன்பம் தொடர்ந்து கொண்டிருக்கும். வாழ்வில் அறநெறிகளை கடைபிடியுங்கள். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை அடைய இதுவே வழி. வாழ்க்கை கடலுக்கு நடுவே தீவை போல நீ அரண் செய்து கொள். ஊக்கமும் அறிவும் உடையவனாயிரு. வாழ்வில் உண்டாகும் நன்மைக்கும் தீமைக்கும் அவரவர் செயல்களே காரணம். துன்பத்தை ஒழிக்க விரும்பினால் மன தூய்மையுடன் வாழுங்கள். அறிவு கூர்மையும் நேர்மையும் உறுதிப்பாடும் உள்ளவராய் உங்களோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு துணை கிடைத்தால் அவரை வழித்துணையாய்க் கொண்டு அவரை பின்பற்றி செல்லுங்கள். வாழ்வு என்பது ஒரு கணம் அன்று, ஒவ்வொரு கணமாய் வாழ வேண்டும். ஒவ்வொரு கணப்பொழுதிலும் முழுமையாக வாழ முயல வேண்டும். மெய்யை பொய்யாகவும் பொய்யை மெய்யாகவும் காண்பவன் வாழ்வில் கடைத்தேற முடியாது. வாழ்வு அன்பும் உண்மையும் நிரம்பியதாக இருந்தால் எப்போதும் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். வாழ்வின் நிலையாமையை சிந்திக்க தொடங்கிவிட்டால் கர்வம் காணாமல் போய்விடும். அடுத்தவரை ஈர்ப்பதற்காகவும் அடுத்தவரின் எண்ணங்களுக்காகவுமே இங்கு பலரின் வாழ்க்கை நகருகிறது. மனமும் கண்ணாடியைப் போல்தான் உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை. வாழ்க்கை என்பது ஒரு பயணமாகும், நிறைவுக்காக அல்ல, அனுபவிக்கவே இயற்கையாக அமைந்தது. தோல்விகள் வந்தால் மட்டும்தான் வெற்றியின் மதிப்பு தெரியும். வாழ்க்கை ஒரு புத்தகமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பக்கம்தான். மனிதர்கள் விட்டு செல்லும் நினைவுகள் தான் நம்மை வாழ வைக்கும். காலமும் வாழ்க்கையும் நம்மை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களே. ஒவ்வொரு தவறும் ஒரு புதிய அறிமுகத்துக்கான வாய்ப்பு. சில நேரங்களில் நாம் விழுந்தால்தான் உயர்வின் முக்கியத்துவம் புரியும். வாழ்க்கை நம் விருப்பப்படி அல்ல, நம் முயற்சிப்படி நடக்கும். நம்மை நேசிக்கின்றவர்கள் நம்முடன் இருப்பதே வாழ்க்கையின் மிகப்பெரிய வரம். வாழ்க்கை என்பது கடவுளால் தரப்படும் ஒரு அரிய பரிசு. நீங்கள் ரோஜாவாகவோ அல்லது தாமரையாகவோ அல்லது சாமந்தி பூவாகவோ இருப்பது முக்கியமல்ல, நீங்கள் பூப்பதுதான் முக்கியம். ஒரு முறை உங்கள் விழிப்புணர்வு ஒரு சுடராக மாறியவுடன் அது உங்கள் மனம் உருவாக்கிய சகல அடிமைத்தனங்களையும் எரித்துவிடும். யாரும் உயர்ந்தவர்களும் இல்லை, யாரும் தாழ்ந்தவர்களும் இல்லை, ஆனால் யாரும் சமமானவர்களும் இல்லை. மக்கள் வெறுமனே தனித்துவமானவர்கள், ஒப்பிட முடியாதவர்கள். நீங்கள்தான், நான் தான். உங்களை நீங்களே கண்டுபிடியுங்கள். இல்லையெனில் நீங்கள் தங்களை தாங்களே அறியாத மற்றவர்களின் கருத்துக்களை சார்ந்திருக்க வேண்டும். என் உண்மையான நண்பர் யார் என்று கேட்காதீர்கள். நான் யாருக்காவது உண்மையான நண்பனா என்று கேளுங்கள். அதுதான் சரியான கேள்வி. எப்போதும் உங்களை பற்றி கவலைப்படுங்கள். வாழ்க்கையில் முக்கியமான ஒரே விடயம் உங்களை பற்றிய உங்கள் சொந்த கருத்து மட்டுமே. உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் நீங்கள் அழகாக மாறுகிறீர்கள். இதயம் ஒரு பூவை போன்றது. அது திறந்திருக்காவிட்டால் அது அதன் வாசனையை இந்த உலகிற்கு வெளியிட முடியாது. உங்களை தவிர வேறு யாராலும் உங்களை அழிக்க முடியாது. உங்களை தவிர வேறு யாராலும் உங்களை காப்பாற்ற முடியாது. உங்கள் நேர்மை, உங்கள் அன்பு, உங்கள் இரக்கம் உங்கள் உள்ளத்திலிருந்து வர வேண்டும், போதனைகள் மற்றும் வேதங்களிலிருந்து அல்ல. வாழ்க்கை மீது கோபப்படாதீர்கள். வாழ்க்கை உங்களை ஏமாற்றவில்லை, நீங்கள் தான் வாழ்க்கை சொல்வதை கேட்கவில்லை. இந்த உலகின் மிகப்பெரிய அச்சம் மற்றவர்களின் கருத்துக்களே. நீங்கள் கூட்டத்திற்கு அஞ்சாத தருணத்திலிருந்து நீங்கள் இனிமேலும் ஒரு செம்மறியாடு இல்லை, நீங்கள் ஒரு சிங்கம் ஆகிறீர்கள்.
உங்கள் இதயத்தில் ஒரு பெரிய கர்ஜனை எழுகிறது, சுதந்திரத்தின் கர்ஜனை. உங்கள் இதயம் சொல்வதை கேளுங்கள், அதுவே உங்கள் ஒரே ஆசிரியர். பயம் மனதிலிருந்து வருகிறது, அன்பு உங்கள் இதயத்திலிருந்து வருகிறது. இதயம் சொல்வதை கேளுங்கள். உங்கள் தலையிலிருந்து வெளியேறி உங்கள் இதயத்திற்குள் நுழையுங்கள். குறைவாக சிந்தியுங்கள், அதிகமாக உணருங்கள். நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருள் தேவையானது. பெற்றோர் தேடிய பணத்தில் வாழ்பவனை விட தன் உழைப்பில் வாழ்பவனே உத்தமன். வேலையின்றி சோம்பித் திரிபவன் உலகில் ஏளனத்திற்கு ஆளாவான். உங்களின் மனதை கட்டுப்படுத்த முயலுங்கள், அல்லது அதை வெல்ல ஆசைகளை விடுங்கள். மனிதன் தனக்குத்தானே நண்பனாகிவிட்டால் உலகம் முழுவதும் நண்பனாகும் பாக்கியம் பெறுகிறான். வாழ்வில் நேர்மையை பின்பற்றினால் கால்கள் சரியான பாதையில் நடக்கத் தொடங்கிவிடும். நான் என்ற சொல்லுக்கு சுயலாபம் என்று பொருள். அதை நீக்கிவிட்டால் மனித சமுதாயம் எல்லையற்ற தெய்வீக நிலையை அடையும். முயற்சியோடு அசைக்க முடியாத நம்பிக்கையும் அவசியம். இதையே நம்பினார் கெடுவதில்லை என்று வேதம் சால்கிறது. எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் ஒருவரின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. உலகில் அநியாயம் பெருகிவிட்டது என்று கருதி யாரும் நியாயத்தை புறக்கணிப்பது நல்லதல்ல. தெய்வம் விட்டது நல்வழி என்று எப்போதும் நினையுங்கள். ஆற்றில் மிதக்கும் கட்டை போல மனதை இலகுவாக வைத்திருங்கள். உங்களை நீங்களே திருத்திக் கொள்ள தயங்காதீர்கள். திருந்திவிட்டால் மனதில் மகிழ்ச்சி நிலைக்கும். உள்ளத்தில் கர்வம் நுழைந்துவிட்டால் தர்மத்தின் பிடியிலிருந்து மனிதன் நழுவி விடுவான். சென்றதை சிந்திப்பதை விட இனிமேல் நடக்க இருப்பதை சிந்திப்பவனே புத்திசாலி. தன்னை விட பலவீனமானவனுக்கு அநியாயம் செய்தால் தப்பில்லை என்று ஒருவன் நினைக்கும் வரை கலியுகம் இருக்கும். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் வெற்றி உண்டாகும். அந்த நம்பிக்கையின் அடிப்படை இலக்கணம் விடாமுயற்சி. பேச்சு ஒரு விதமாகவும் செயல் வேறு விதமாகவும் நடப்போரின் உறவை கனவிலும் நினைக்கவே கூடாது. தெளிந்த அறிவும் இடைவிடாத முயற்சியும் ஒரு மனிதனுக்கு இருந்து விட்டால் தொட்டதெல்லாம் துலங்கும். எரியும் விளக்கு இருந்தாலும் அதை காண கண்கள் வேண்டும். அதுபோல உதவி செய்ய பலர் உடனிருந்தாலும் சுய புத்தி இருப்பது அவசியம். எந்த தொழிலையும் முடியாது என்று கைவிடாதே. திறமையுள்ளவனிடம் பணியாளனாக இருந்தாவது அந்த தொழிலை கற்றுக்கொள். உழைப்பதில்தான் உண்மையான சுகம் இருக்கிறது. வறுமை, நோய் போன்ற குட்டிப் பேய்கள் எல்லாம் உழைப்பை கண்டால் ஓடிவிடும். குறிக்கோளில் உறுதிமிக்கவனே லட்சியவாதி. அவனது வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. தைரியம் என்ற சொல்லுக்கு அறிவு, துணிவு என்னும் இரு அர்த்தம் உண்டு. ஒரு மனிதன் தனக்குத்தானே நண்பனாகிவிட்டால் உலகமே அவனுக்கு நட்பாக மாறிவிடும். மனிதன் தன்னை தானே ஆளக் கற்றுக்கொண்டால் வாழ்வில் உயர்வு அடைவது உறுதி. தான் செய்த குற்றத்தை சுண்டைக்காய் போலவும் மற்றவர் குற்றத்தை பூசணிக்காய் போலவும் நினைப்பது கூடாது. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள். தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம். எதை கண்டு அஞ்சாதே. துணிந்து நில். முன்வைத்த காலை பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான். வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது. தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. பணிந்து போ, உன் தகுதியை உயர்த்தும். துணிந்து போ, உன் திறமையை உயர்த்தும். தோல்வியிடம் வழி கேட்டுதான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசற்படிக்கு. நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான். சவால்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம். எதுவாக இருந்தாலும் சரி, மூழ்கிவிடாதே. மிதக்க கற்றுக்கொள். விட்டுவிடாதீர்கள். ஆரம்பம் எப்போதும் கடினமானது. கூராக தீட்டப்படாத ஆயுதமும் அறிவும் எதையும் வெட்டப் போவதில்லை. போராடி தோற்பதும் வெற்றிக்கு சமம். எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டாவது சிகரமாக இருக்க வேண்டும். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபமில்லை. ஓடிக்கொண்டே இரு. எல்லைக்கோட்டை அடையாவிட்டாலும் உன் கால்கள் உறுதிப்படும். நீ செல்லும் பாதைகளில் எதுவும் தடைகள் இல்லை என்றால் அது நீ போகும் பாதையே அல்ல, வேறு யாரோ போன பாதை. தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. நம்மை உடைத்த நாள்களே நம்மை உருவாக்கிய நாள்கள். நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். முயற்சி செய்ய தயங்காதே. முயலும் போது முட்களும் உன்னை முத்தமிடும். விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடுங்கள். வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது. நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது. நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி, நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி. முடிவே இல்லாத ஒரு வார்த்தை முயற்சி. கவலையை உன் காலுக்கு கீழ் கொண்டு வா.
தூக்கி சுமக்காதே. இங்கு உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழாமல் உழைப்பவர்களே அதிகம். ஓடும்போது பின்னே பார்க்காதே. பார்த்தால் பின்னே இருப்பவன் முன்னே இருப்பான். வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. வாழ்க்கை என்றால் வரும் 1000 துயர். அதை பொருட்படுத்தாமல் நீ தொடர்ந்து உயர். நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும். ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என முயற்சி செய். வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம். விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக அல்ல. தனித்திரு, அதுவே உன் தனித்திமிர். கடந்த காலம் நமக்கு பாடமாக இருக்க வேண்டுமே ஒழிய பாரமாக இருக்க நாம் அனுமதிக்க கூடாது. தினமும் ஓய்வில்லாமல் உழைப்பதால் தான் எல்லா இடத்திலும் உயரத்தில் உள்ளது கடிகாரம். எழுவதற்கே வீழ்ச்சி, வெல்வதற்கே தோல்வி. 1000 பேரிடம் யோசனை கேள், ஆனால் முடிவை நீ மட்டுமே எடு. ஒருவனின் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம். குறி தவறினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி. வெற்றியை விட சில சமயங்களில் முயற்சிகள் மிகவும் அழகானவை. என் பாதையில் 1000 தடுமாற்றம் வரலாம், ஆனால் என் பயணம் என்றும் தடம் மாறாது. அனுபவம் மெதுவாக தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். சரித்திரம் ஒரு முறை உன் பேரை சொல்ல வேண்டும் என்றால் நீ பல முறை என்னிடம் வர வேண்டும். இப்படிக்கு முயற்சி. மனம் தளராதே. கடைசி சாவிதான் பெரும்பாலும் கதவை திறக்கும். உளிப்படாத கல் சிலையாவதில்லை. வலியில்லாத வாழ்க்கை வளமாவதில்லை. இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமென்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் முயற்சி வீண் போகாது. இழப்பதற்கு இனி ஒன்றுமில்லை எனும் போதுதான் 2 மடங்காகிறது போராடும் குணம். எந்த சிக்கலுமே உன்னை சிதைக்க வந்தது அல்ல, செதுக்க வந்ததே. எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு வரும். பிறரை பாராட்ட ஆர்வம் இருக்கும் வரை நீ பாராட்டக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய். போராடி தோற்றுப்பார், ஜெயித்தவனும் உன்னை மறக்க மாட்டான். வாழ்வில் தோல்வியையே சந்திக்காதவன் எதையுமே முயற்சிக்காதவனே ஆவான். முடியும் வரை ஓடு, உன்னால் முடியும் வரை இல்லை, நீ நினைத்தது முடியும் வரை. உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவன் அல்ல, உன் உழைப்பும் நேரமும் தான். ஒரு தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் வெற்றிதான். சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும். முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு, முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு. எப்படி வாழ்வான் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். தயக்கம் மிகப்பெரிய தடை. அது எத்தனை திறமையையும் தன் சிறிய நூலில் கட்டிவிடும். சில நேரங்களில் பின் வைத்த காலும் வெற்றி தரும். சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம். தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம். கடிவாளம் அணிந்த இலட்சிய பயணத்திற்கு பலவீனம் கூட பலமாகும். விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாயிருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான். நமக்கானது என படைக்கப்பட்டிருந்தால் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. கனவு தூக்கத்தை கலைக்கலாம், ஆனால் உன் கனவே தூக்கத்தால் களையக்கூடாது. முயற்சி என்பது காணல் நீர் அன்று, அது நிச்சயம் ஆற்றங்கரைக்கு அழைத்தே செல்லும். மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாய் மாறும். கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லவை. வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும், விவேகம் எதிர்பார்ப்பினை முடிவாய் தரும். மாற்றம் வேண்டுமென்றால் முயற்சியை மாற்று, இல்லை முயற்சியை கூட்டு, முடிவு தானாக மாறும். வீரன் தோல்வியை கண்டு ஓட மாட்டான். அறிவை விட தைரியத்தினால்தான் பெரிய பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்றன. விடியல் என்பது கிழக்கில் அல்ல, நம் உழைப்பில். எதுவாயினும் கடக்க பழகு, எல்லாம் சிறிது காலம்தான். தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயலுங்கள். அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை. கிழிந்த புஸ்தகத்தில் கூட நீ உயர்ந்து வாழ ஒரு சில வரிகள் இருக்கும். ஒரு முறையேனும் படித்துப்பார். சவாலான சூழ்நிலைகள் எழும்போதுதான் இருக்கும் நிலையை விட மேன்மையான நிலைக்கு உயர முடியும். நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது. இன்று வந்த சோகங்கள் நாளை நம்மை தொடராது. முயற்சி உடையவனுக்கு 8 திசையும் ஏற்ற திசைதான். ஒப்பிடாதே, போட்டியுமிடாதே, நீ தனித்துவமானவன். நீ உட்கார்ந்து விட்டால் படுத்துக்கொள்ளும் உன் வெற்றி. நீ எப்போதும் நீயாகவே இரு, உனக்கான தனித்துவம் தான் உனது அடையாளம். எதிர்மறை எண்ணங்களுக்கு உங்கள் மனக்கதவை மூடும்போது உங்களுக்கு வாய்ப்பின் கதவு திறக்கிறது. தனி மனிதர்களிடத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமல் உலகில் மாற்றம் ஏற்படுத்த முடியாது. கடந்த காலத்தை நினைவு கூர்ந்திட முடியும், ஆனால் வருங்காலத்தை விரும்பும்படி உருவாக்கிட முடியும். தனித்து விடப்படும் போதுதான் நம் பலமும் பலவீனமும் நமக்கே தெரிய வரும். இயலும் என்று நினைத்து விட்டால் இயலாதது என்று எதுவும் இல்லை. புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே பேராயுதம். முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை.
முடியும் என்பது தன்னம்பிக்கை. பல அவமானங்களை கடக்கும் ஒருவன் மனதிலோடும் ஒரே வாசகம், நான் ஒரு நாள் ஜெயிப்பேன். உன்னால் முடியும் என்பதை நீயே நம்பும் போதுதான் அழகாகிறது உன் முயற்சிகள். எப்பொழுதும் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் தன்னம்பிக்கை மீது. கனவு பெரியதாக இருக்கும்போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். உழைப்பை தேட முடிந்தவனுக்கு உலகம் முழுதும் வாய்ப்பு இருக்கிறது. கடந்து போவது கற்றுத்தராமல் போகாது. நமது எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் எந்த இலக்கையும் எளிதாய் அடையலாம். தந்திரம் பழகு, யாருக்கும் குழி பறிக்கல்ல, யார் பறித்த குழியிலும் விழாமல் இருக்க. செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல, மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான். போதும் என்ற முடிவை புதிய தொடக்கத்துக்கான முன்னுரை. மௌனம் ஒரு ஆயுதமானால் அமைதி போர்க்களமாகும். எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள். உடலால் மட்டுமல்ல, மனதாலும். எதிரில் நிற்பது யார் என்பது முக்கியமில்லை, எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதே முக்கியம். வேண்டியதை பெற, வேண்டாத்தை விடு. உறுதியான மனிதருக்கு தோல்வி எதுவும் இல்லை. போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன. நம்பிக்கையே மனிதனுக்கு நேரும் சகல நோய்களுக்கும் ஒரே மலிவான மருந்து. பொறுமையாக காத்திரு. இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு. காலம் தாழ்த்தினாலும் நமக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் நம்மை வந்து சேரும். போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போது கற்றுக்கொள்கிறோம். திறக்காத கதவுகளை திறக்கும் திறவுகோல் துணிவு. புதைந்த பிறகே விதையும், சிதைந்த பிறகே மனமும் புதிய கோணம் காண்கிறது. இப்படியே கடந்து போய் விடுமோ என்பது உணர்வு. இதையும் கடந்து வந்தோம் என்பதுதான் சரித்திரம். நாளை நீ யார் என்பதை இன்று நீ செய்யும் செயல் தீர்மானிக்கிறது. தொலைந்து போகாத தன்னம்பிக்கை, கலைந்து போகாத வாழ்க்கைக்கான உத்தரவாதம். கலையாதே கனவே, நீ கலைந்தால் தொலைந்தே போகும் என இலட்சியங்கள். தோல்வியை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம்தான் வெற்றி. முள்ளின் திறமை என்னவென்றால் தன்னை காலால் மிதித்தவனை தன் கையாலேயே எடுக்க வைப்பது. பணிந்து போ, உன் தகுதியை உயர்த்தும். துணிந்து போ, உன் திறமையை உயர்த்தும். அடுத்தவர் பார்வையும் உன் பார்வையும் ஒன்றாவதில்லை. உன் பார்வையில் தெளிவாயிரு. வெற்றி இறுதியும் அல்ல, தோல்வி முடிவும் அல்ல, தொடர்வதன் துணிவே பெரிது. கைக்கு எட்டும் தொலைவில் இருக்கும் வெற்றி கூட எட்டி போய்விடும் உன் தன்னம்பிக்கைக்கு நீ சமாதி எழுப்பியிருந்தால். அனைத்தையும் இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே. அமாவாசை என்பது தேய்பிரையின் முடிவுதானே ஒழிய நிலவின் முடிவல்ல. போராடும் மனிதர்களிடம் தோல்வியும் ஒரு நாள் தோற்றுப்போகும். அனுபவம் அன்பாக சொல்லித் தருவதில்லை. வெட்ட வெட்ட முளைக்கும் முயற்சி மட்டும் இருந்தால் போதும். குட்டையாகி போகும் அந்த ஆகாயமும். முடியாது என முடங்கிவிட்டால் வேதனை, முடியும் என எழுந்துவிட்டால் சாதனை. நீண்ட தூரம் ஓடி வந்தால்தான் அதிக தூரம் தாண்ட முடியும். ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால் அதனை உன்னால் செய்து முடிக்கவும் முடியும். விருப்பத்தோடு செய்யப்படும் எல்லா செயல்களும் ஒரு நாள் நீங்கள் விரும்பும் உயரத்திற்கு நிச்சயம் அழைத்து செல்லும். முயற்சியின் பாதங்களை வணங்கியே தீரும் வெற்றியின் சிரம். ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல, வீழ்ந்த போதெல்லாம் எழுந்தான் என்பதே பெருமை. காயங்களை சுமந்தவன் கனவுகளை இழுப்பதில்லை. கண்ணீருடன் இருப்பவன் கனவுகளை வெறுப்பதில்லை. வெற்றியும் தோல்வியும் இரண்டு படிக்கட்டுகளே. ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய். எதை கண்டும் நம்பிக்கை தளராதே. தோல்வியும் வெற்றியிடம் தோற்கத்தானே செய்கிறது. நம்பிக்கை என்பது சூரியனைப் போல. அதை நோக்கி நாம் செல்ல செல்ல மனச்சுமை என்ற நிழல் நம் பின்னால் போய்விடும். ஊதிவிடப்பட்ட பலூன் உயரத்தில் தான் பறக்கும். உதறி தள்ளப்பட்ட நீயும் உயரத்தில் பற. நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும். விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டுவிடலாம். எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். நமது எண்ணம் தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. முதலில் நீ போராட வேண்டியது உன்னுடன் தான். ஏனென்றால் உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் முதல் காரணம் நீ மட்டும்தான். உன் மனதில் இருக்கும் அச்சம்தான் உன் முதல் எதிரி. கவலை எனும் கரப்பான் பூச்சியை கொல்லுங்கள். சுறுசுறுப்பு எனும் ஹிட் அடித்து மரத்தை பார்த்து கற்றுக்கொள். தன்னை விட்டு பிரியும் இலைகளை கண்டு கொள்வதில்லை. கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே. ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். அவமானங்கள் கற்று தந்த பாடங்கள் அவ்வளவு எளிதில் மறக்காது. எட்ட வரும் வாய்ப்புகள் ஏற்றிச் செல்லும் வரை காத்திருங்கள். பயணங்கள் பாதைகளாக மாறும். பறக்க நீ தயாரானால் தானாகவே முளைக்கும் சிறகுகள். தன்னை அறிந்து கொள்ளும் முயற்சிக்கு எவர் உதவியும் தேவையில்லை. எல்லாமே சில காலம்தான் என்று புரிந்து கொண்டால் சிதறாது நம் வாழ்க்கை. வாய்ப்பு என்பது வடை மாதிரி. நாம தான் காக்கா போல போய் தூக்கணும். பீட்சா மாதிரி வீடு தேடி வரும்னு காத்திருக்க கூடாது. வெற்றிக்கு தாழ் எல்லைகள், முயற்சிக்கு ஏது எல்லைகள். முயற்சித்துக் கொண்டே இரு.
உன் லட்சியத்தை அடையும் வரை. உலக வரலாற்றை படிப்பதை விட உலகில் வரலாறு படைப்பதே இனிமை. என்னை வீழ்த்தவே முடியாது என்பது நம்பிக்கை அல்ல, வீழ்ந்தாலும் எழுவேன் என்பதே நம்பிக்கை. தோல்வி என்பது வெற்றியின் செயல்பாட்டின் ஒரு பகுதி. தோல்வியை தவிர்ப்பவர்கள் வெற்றியையும் தவிர்க்கிறார்கள். உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. அதை அடைய சில வருடங்கள் ஆகலாம், ஆனால் உடைய சில நொடிகள் போதும். முயற்சி செய்யாதவனுக்கு முதுகு எலும்பு கூட வளையாது. விடாமல் முயற்சி செய்பவனுக்கு அந்த பாறாங்கல் கூட வளைந்து கொடுக்கும். வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வி அடைந்தது எப்படி என்று யோசித்துப்பார். நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய். பேராசை என தோன்றினாலும் பரவாயில்லை, எப்போதும் இலக்கு உயரமாக இருக்கட்டும். வாழ்க்கையில் கடினமான இலக்கை அடைய முயலுங்கள். நீங்கள் வென்றால் அதனை வழிநடத்தலாம், தோற்றால் வழிகாட்டலாம். முயற்சி இருந்தால் செல்லும் பாதையெல்லாம் நாம் வெல்லும் பாதைதான். ஏளனமாக பேசியவர்களை ஏணியாக வைத்துக்கொள். உன் வாழ்க்கை எட்ட முடியாத தூரத்தில் சென்றுவிடும்.